நம்ம வீட்டு செலவில் அதிகமாக பணம் போகிறது எங்கே தெரியுமா? பெரிய டிவியோ இல்லை ஃப்ரிட்ஜோ வாங்குறதுல கிடையாது. ஒவ்வொரு வாரமோ இல்லை மாதமோ வாங்கக்கூடிய மளிகை சாமானில் தான் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. நான் சொல்ல போகிற விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அப்படின்னா ஒரு இன்கமில் அவங்க மாத கடைசியில் பணம் சேமிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்க, மளிகை செலவில் ஆடம்பரம் செய்கிறவங்க மாத கடைசியில் பணம் எங்கே போச்சுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் பெண்கள் காமனாக செய்யக்கூடிய மிஸ்டேக் கிடையாது. அதுக்கு பதிலாக மளிகை பொருள் வாங்கும் பொழுது நமக்கே தெரியாமல் நம்மளுடைய பணத்தை நம்ம வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான். என் அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இதுதான் மனிதியின் குரல். நான் உங்கள் பிரியா. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு எந்த அளவில் சமைச்சா போதுமானது அப்படிங்கிறது குடும்ப தலைவிக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அந்த வீட்டில் அம்மாக்கள் பொதுவாக அதிகமாக சமைச்சு பழக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. வீட்டில் 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னாலும் 5 பேருக்கு சேர்த்த மாதிரி சமைப்பாங்க. எதுக்கும் இருக்கட்டும், யாராவது வந்தால் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சமைப்பாங்க. இந்த பழக்கம் பல குடும்பத்தில் இருக்கும். ஏன் எங்கள் பாட்டி கூட இப்படி தான். பெரும்பாலும் இப்போலாம் வீட்டுக்கு விருந்தாளிகள் வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியே மீறி வந்தாங்க அப்படின்னா கூட அவங்க பேசிகிட்டு இருக்க அந்த அரை மணி நேரத்தில் கூட நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு சமையல் செஞ்சு கொடுத்துட முடியும். அதனால் தினம் தினம் எக்ஸ்ட்ரா வச்சு சமைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படி நம்ம எக்ஸ்ட்ரா சமைச்சு அடுத்த வேலைக்கு அந்த உணவை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. சில குடும்பத்தில் அந்தந்த வேலைக்கு தனியாக சுட சுட சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது வீணாக தானே போகும். உங்கள் ஃபேமிலியில் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவை மெஷரிங் கப் யூஸ் பண்ணி அளந்து சமைச்சிங்க அப்படின்னா ஃபுட்டு வேஸ்ட்டும் ஆகாது, உங்கள் பணமும் மிச்சமாகும். மளிகை பொருளும் ஒரு வாரத்துக்கு எக்ஸ்ட்ராவே வரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான மளிகை பொருட்கள். அதாவது மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான் நான் யூஸ் பண்ணி இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்குகிற பொருட்கள். உதாரணத்துக்கு சாஸ் ஐட்டமு, ஃப்ளோரு, அதுக்கப்புறமா இந்த கொக்கோ பவுடர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பேக்காக வாங்கிடுவோம். அதுக்கப்புறமா நமக்கு அந்த பொருள் கரெக்டாக வரல, அந்த டிஷ் நமக்கு கரெக்டாக வரல அப்படின்னா வாங்கக்கூடிய அந்த பொருள் வேஸ்ட்டாகவே தான் இருக்கும். எக்ஸ்பயர் ஆகி நம்ம அதை தூக்கி தான் போடுவோம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆசைப்படுற பொருளை நீங்கள் செஞ்சு பார்க்குறத தவிர்த்துட்டு மாதத்தில் ஒரு நாளோ இல்லை 2 மாதத்தில் ஒரு நாளோ ஆசைப்படுறீங்க அப்படின்னும்பொழுது நீங்கள் பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்றலாம். எப்போவாவது ஒரு நாள் சமைக்கலாம் அப்படின்னு தான் வாங்குவோம். ஆனால் அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது வரவே வராது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூடியூபோ இல்லை இன்ஸ்டாகிராமோ பார்த்துட்டு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மசாலாஸ் எல்லாமே நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம அதை எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். இன்னும் சில பேர் மசாலாஸ் சேல்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம வாங்கி சமைச்சாலும் கூட நம்ம அதை ஒரு தடவை வாங்குவோம், 2 தடவை சமைப்போம். நமக்கு அந்த டேஸ்ட் சில நேரங்களில் பிடிக்காது. அதனால நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலாஸை யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அதனால் நம்ம வாங்கக்கூடிய காசு வேஸ்ட்டாக தானே போகுது. ஆசைப்பட்டு ஹெல்த் மிக்ஸ் வாங்குவோம், ஆனால் அது 2 நாள் 3 நாள் தான் குடிப்போம். அப்புறம் அது பாட்டிலில் அப்படியே தூங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் வீணாக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த தவறு எல்லாமே நானும் ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ நிறையவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்கு பொருந்தாத மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது. அதாவது 4 பேர் இருக்க ஃபேமிலி அப்படின்னா 4 பேருக்கு என்ன தேவையோ, நம்ம ரெகுலராக என்ன சமைப்போமோ இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் போகிற இடத்துல, போகிற ஷாப்பிங் பண்ணுற கடையில் எல்லாத்தையும் பார்த்துட்டு 6 பேருக்கு 8 பேருக்கு தேவையான அளவுக்கு பொருட்களை வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. இதனால் நம்மளுடைய பணமும் வீணாகும். நம்ம அந்த பொருட்கள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க வேலையும் நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குக்கிங் ஸ்டைல் மாறிட்டுருக்கலாம். அதாவது கொஞ்சம் முன்னாடியெல்லாம் ரைஸ் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தவங்களா இருக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி அதிகம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாற்றத்தை கவனிக்காமல் திரும்பவும் ரைஸ் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சப்பாத்தி திரும்ப நம்ம சப்பாத்தியை நிறைய போடுறோமே, ஸோ கோதுமை அதிகமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸை கம்மி பண்ணிவிட்டு கோதுமையை அதிகப்படுத்துகிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஃபுட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி க்ராசரிஸ் வாங்குறதையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நம்மளுடைய ஃபுட்டு எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ராசரி பர்ச்சேஸ் லிஸ்ட்டு அப்படிங்கிறதும் மாறணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, விஷயம் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் அதுக்கு பல பேர்கள் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓட்ஸை பிளைன் ஓட்ஸ் இருக்குது, மசாலா ஓட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம அதை எல்லா வெர்ஷன்ஸும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. அதே மாதிரி தான் ஹெல்த் மிக்ஸும்.
நவதானியங்களில் ஹெல்த் மிக்ஸ் தயார் பண்ணுவாங்க, மில்லட்ஸில் ஹெல்த் மிக்ஸ் வரும். இந்த மாதிரி எல்லா வெர்ஷனுமே நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ரெகுலராக சாப்பிடுவீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஹோப் இருக்குது அப்படின்னா மட்டும் ஒவ்வொரு விஷயமா வாங்கி யூஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக காலியானதுக்கு அப்புறமா அடுத்த வெர்ஷனை வாங்கிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் மேலே ஹெல்தி, ஆர்கானிக் இந்த மாதிரி ஒரு சில வேர்டை யூஸ் பண்ணி நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க. நேச்சுரல், ஹெல்தி, ஆர்கானிக், ஃபிட்னஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு பொருளில் யூஸ் பண்ணுறாங்க, அதை நல்லா ஹைப் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம பார்வைக்கு அந்த வேர்டு மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ அது நமக்கு ஹெல்தியானது தான் அப்படின்னு நினச்சி நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். 1 வீக் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா அந்த பொருள் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் பொருளை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பொருளை மட்டும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய கிராசரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டில்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ் பாட்டிலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா நல்ல கிளாஸில் டிரான்ஸ்பரண்ட்டாக விசிபிளாக உங்களுக்கு அதில் இருக்கிற பொருள் எல்லாமே தெரியுது அப்படின்னும் பொழுது என்னென்னலாம் வீட்டில் இருக்குது, அடுத்த வாரத்துக்கு மீல் பிளான் நீங்கள் ரெடி பண்ணும்பொழுது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் மீல் பிளான் வந்து ரெடி பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் அந்த ப்ராசஸில் தான் இறங்கியிருக்கேன். என்னுடைய கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இப்போ புதுசாக வாங்கி நான் இப்போ வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்னுடைய லிங்க் எல்லாமே நான் வந்து டேக் பண்ணுற வீடியோவில், வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு 6 பீஸ் வாங்கிட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் இது வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, நம்மளுடைய உணவு வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் குக்கிங் கிடையாது. பல நேரம் வந்து ஃபுட் வேஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஆரம்பிக்கிறது கிடையாது, ஷாப்பிங் ஸ்டேஜ்லேருந்தே ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. பல பெண்கள் வந்து இந்த மிஸ்டேக்கை நிறையவே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இப்படி பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, உங்ககிட்ட கிராசரிஸ் போட்டு வைக்கிற கண்டெய்னர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 3-4 பாட்டில் வந்து காலியாக இருக்குது அப்படின்னா அந்த பாட்டிலை நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கிராசரிஸை வாங்குவாங்க. காலியாக இருக்க கண்டெய்னர்ஸையும் ஃபில் பண்ணி அடிக்கிறணும் அப்படின்னு பல பெண்கள் வந்து கிராசரிஸை ஸ்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, எக்ஸ்பென்சிவ் கிராசரிஸை ஸ்பெஷல் டேஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ண வைக்கிறது. பெரும்பாலும் வந்து நட்ஸ் தான் இதில் அதிகமாக சேரும். முதலே சொன்ன மாதிரி சாஸ் ஐட்டம்ஸ், கொக்கோ பவுடர், பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸு இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கொடுத்து வாங்கிட்டு அக்கேஷ்னலான டேஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறது. பல நேரங்களில் அந்த அக்கேஷ்னல் டேஸில் கூட நம்ம அதை செய்ய மாட்டோம், எக்ஸ்பைரி தான் ஆகும். நெக்ஸ்ட்டு மாற்றிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஷாப்பிங் பண்ணுறத ஒரு ஹாபியாக மாற்றிக்கிறது. பல நேரங்களில் நமக்கு பொருள் தேவைப்படாமையே நம்ம ஷாப்பிங்க்கு கிளம்பி போவோம். நிறைய பேர் இது பண்ணுவாங்க. ஏன்னா கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மார்னிங்லேருந்து ஒர்க் நிறைய இருந்துச்சு, எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், அதனால் நான் வந்து ஷாப்பிங்க்கு போகிறேன். இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி சேட்னஸாக இருக்குது, நான் அதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷாப்பிங்க்கு போகிறேன். இந்த மாதிரி நிறைய போவோம். சாதாரணமாக போகிற மாதிரி போவோம், ஒரு பொருளோ 2 பொருளோ வாங்கிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் போவோம். ஆனால் 500 1000 நம்ம செலவழிச்சிட்டு வந்துடுவோம். அதனால் பொருள் தேவை இல்லாமல் ஷாப்பிங் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, கண்ணுக்கே தெரியாமல் 10 ரூபா சேமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக 100 ரூபாவை வந்து செலவழிச்சிட்டு வருவாங்க. எப்படி தெரியுமா, ஒரே பொருளை 3 கடையில் நான் விலை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோலேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா கேப் வந்து புக் பண்ணி போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா விசாரிக்க போகிற ஒவ்வொரு கடையிலையுமே வந்து எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பணத்தை வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு வந்துடுவீங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை காலி ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருவாங்க. அடுத்த மாதம் காலியாக போகிற பொருளாக இருந்தாலும் இந்த மாதமே வாங்கி வச்சுருவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சாவே போதுமானது தான். இல்லை காலி ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்மளால் உடனே போய் ஒரு கடையில் வாங்கிக்க முடியும். அதனால் உணவுப் பொருளை ஸ்டாக் பண்ணிவிட்டு அதை வந்து பாதுகாப்பு பண்ண முடியாமல் ஈரம் பட்டு பூச்சி வர்றதுக்கு பதிலாக நம்ம வந்து காலி ஆகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சா கூட போதுமானது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும். என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் செய்ய போகிற விஷயத்துக்காக நமக்கு இன்றைக்கே ஒரு உத்வேகம் வந்து உடனே லிஸ்ட் எழுதி எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவோம். அது வந்து ஒரு வெயிட் லாஸாக இருக்கலாம், இல்லை வந்து நான் ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை நான் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தானிய வகைகளும் வாங்குவாங்க.
ஏதாவது வந்து ஒரு 2-3 வெயிட் லாஸ் வீடியோ பார்த்த எஃபெக்டாக இருக்கலாம், இல்லைனா ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நல்லா வந்து செலவழித்து குக்கிங் வீடியோ போடுறவங்களுடைய பார்த்துட்டு நானும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரமே உட்காந்து லிஸ்டெல்லாம் எழுதி எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. ஆனால் அந்த மோட்டிவேஷன் ஒரு 2-3 நாளைக்கு தான் இருக்கும். நமக்கு வந்து மோட்டிவேஷன் தேவை கிடையாது, சிஸ்டம் தான் தேவை. அதனால் நம்மளுடைய ரெகுலர் ஃபுட் ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே போதுமானது. இப்போல்லாம் எல்லார் வீட்லேயும் மளிகை செலவு அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் விலைவாசி உயர்வு மட்டும் கிடையாது. நம்மளுடைய வீட்டோட தற்போதைய வாழ்க்கை, உணவு முறை இதெல்லாம் பார்க்காம சோஷியல் மீடியா மூலயமா அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க வாங்குற மாதிரி மசாலாஸ் எல்லாமே போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த மாதிரி வாங்குறதுனால தான் நம்மளுடைய மளிகை செலவு டபுளாக மாறுறதுக்கு காரணம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிராண்ட் மேலே இருக்கக்கூடிய பிளைண்டான ஒரு ஹோப்பு. எப்போவுமே ஒரே பிராண்டு தான் வாங்குவேன் அப்படின்ற மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அதே பிராண்டில் கொடுக்கக்கூடிய குவாலிட்டி கண்டிப்பாக வேறு பிராண்ட்லேயும் கிடைக்கும், விலை மலிவாகவும் இருக்கும். ஸோ அதை மாதிரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஒரு பொருளை வாங்கினீங்க அப்படின்னா இந்த அழகான பவுல் வந்து இலவசம், இந்த கண்டெய்னர் வந்து இலவசம், இந்த கரண்டி இலவசம், இந்த மாதிரி போடுவாங்க. நம்ம கிட்ட இல்லாத பவுலா இல்லை இல்லாத கரண்டியா யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த டைம்ல அழகா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த பொருளை அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் யோசிப்போம் இதை வாங்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு. அதுக்கு பதிலாக 5 நிமிஷம் அந்த கடையிலேயே இந்த பொருள் நமக்கு கண்டிப்பாக வேணுமா, என்னதான் ஃப்ரீ பவுலாக இருந்தாலும் இந்த பவுல் நமக்கு தேவையா, இல்லை வாங்கக்கூடிய இந்த பொருள் தான் நமக்கு தேவையா அப்படிங்கிறத நம்மளை நாமளே கொஸ்டின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளை நம்ம வாங்கவே மாட்டோம், அது நமக்கு தேவையும் படாது. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தினம் மளிகை பொருட்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பணம் மிச்சமாகும். ஒன்று வாரத்துக்கு ஒரு முறை வாங்குகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க, இல்லைனா மாதத்துக்கு ஒரு முறை வாங்குற பழக்கம் ரொம்ப ரொம்ப உத்தமமானது. தினம் ஒரு பொருள் இல்லை அப்படின்னு வாங்குறதுக்கு தான் கடைக்கு போவோம், ஆனால் ரிட்டன் வரும்பொழுது 4 பொருளை சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவோம். அதனால் நம்ம மாதத்துக்கு ஒரு முறை தான் இந்த பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு போவோம் அப்படின்னா அடிக்கடி இந்த பொருட்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்குறதுங்கிறத குறைக்க முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மீல் பிளான் இல்லாமல் கிராசரிஸை வாங்கவே வாங்காதீங்க. நீங்கள் வாரத்துக்கு கிராசரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மீல் பிளானை தயார்படுத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் என்னெல்லாம் தேவை, எதெல்லாம் வீட்டில் இல்லை அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறமா வாங்குறதுக்கு பழகுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பணம் மிச்சமாகும். மாதம் வாங்கக்கூடியவங்க அப்படின்னா நானெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி கிராசரிஸ் வாங்குறவங்க தான். நான் வந்து என்கிட்ட என்ன கிராசரி லெஃப்ட் ஓவர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீக்கை நான் பிளான் பண்ணிக்குவேன். மீல் பிளானுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் கிராசரி வாங்குறதுக்கு போகிற டைம் வந்து பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மட்டும் உங்களுடைய லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு கிராசரி வாங்குறதுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணம் வந்து செலவழியாமல் இருக்கும். அப்படி மீறி உங்களுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிற சூழ்நிலை வருது அப்படின்னா அவங்கக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே இங்கே பாருப்பா உனக்கு இதுதான் பட்ஜெட்டு, நீ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கு நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தோணுனா கூட அவங்க அதனுடைய விலையை பார்த்துட்டு நம்மளுடைய பட்ஜெட்டில் இது அடங்குதா அப்படிங்கிறத யோசித்து வாங்குவாங்க. இந்த ஹேபிட் வந்து ரேண்டமாக இது வேணும் அது வேணும்னு கேட்குற குழந்தைங்களுக்கு நீங்கள் செட் பண்ணும்பொழுது அவங்களுடைய ஷாப்பிங் ஐடியாவும் மாறும். இந்த வீடியோவில் எல்லாரும் காமனாக சொல்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஹைப் கொடுத்துக்கோங்க. மனிதியின் குரல் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.